வணக்கம். முக்கிய செய்திகள். 31ஆம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டமன்றம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் முதல்வர் ரங்கசாமி. மருந்து கொள்முதலில் முறைகேடு, சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் சிபிஐ சோதனை. நிபா வைரஸ் எதிரொலி, தனி வார்டு அமைத்தது புதுச்சேரி சுகாதாரத்துறை. இனி விரிவான செய்திகள். மருந்து கொள்முதல் விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநரிடம் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளனர். புதுச்சேரியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் கர்ப்பிணிகளுக்கு தரமற்ற மருந்துகள் வழங்கப்பட்டதாக கடந்த 2018-19 ஆண்டுகளில் புகார் எழுந்தது. அதேபோல் அரசு பள்ளிகளில் வழங்கப்பட்ட தரமற்ற சத்து மாத்திரைகளால் மாணவர்களும் பாதிப்புக்குள்ளாகினர். இந்த விவகாரம் தொடர்பாக மருந்தாளர் நடராஜ், அவரது மனைவி மற்றும் நண்பரின் ஏஜென்சிகள் மூலமாக இந்த மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதும், இதன் மூலமாக அரசுக்கு 44 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மருந்தாளர் நடராஜன் பணியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். இதனால் மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலக வளாகத்தில் உள்ள மருந்து மாத்திரை கொள்முதல் செய்யும் பிரிவில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி கடந்த மே மாதம் ஆய்வாளர் தனசேகர் தலைமையிலான போலீசார் NRHM அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகளை பறிமுதல் செய்து எடுத்து சென்று தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த விவகாரத்தில் மருத்துவ உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும், இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை நடத்தினால் தீர்வு கிடைக்காது, மேலும் குறுகிய கால இடைவெளியில் காலாவதி மருந்துகள் கொள்முதல் செய்வதில் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்கின்றது என கூறி சென்னை சிபிஐ அலுவலகத்திற்கு தொடர் புகார்கள் சென்றது. இதைத் தொடர்ந்து விக்டர் சீமோனல் வீதியில் சட்டப்பேரவை பக்கத்தில் அமைந்துள்ள சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்திற்கு மதியம் 12 மணி அளவில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பாளர் உதவியுடன் வந்த 5 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழு மாலை 4 மணி வரை அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சுகாதார இயக்க அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலுவிடம் துருவி விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள், எந்த ஏஜென்சியிடம் தொடர்ந்து மருந்துகள் வாங்கப்படுகிறது, ஏற்கனவே மருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நிறுவனம், கடந்த காலத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர்களாக இருந்தவர்கள் விவரம் மற்றும் மருந்து கொள்முதல் தொடர்பாக கேட்டறிந்து பின்னர் முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர். வரும் 31ஆம் தேதி புதுச்சேரி சட்டமன்ற ஆளுநர் உரையுடன் கூட உள்ளதாகவும், தொடர்ந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி 15வது சட்டமன்றத்தின் 5வது கூட்டத்தொடர் வருகின்ற 31ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஆளுநர் உரையுடன் கூடுவதாகவும், ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டும் கோப்பை முன்னாள் ஆளுநர் தமிழிசை நிறுத்தி வைத்திருந்ததாகவும், தற்போதுள்ள துணைநிலை ஆளுநர் அந்த கோப்பை ஆய்வு செய்து ஒப்புதல் வழங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை மாநில அதிகாரிகள் முழுமையாக செயல்படுத்துவதில்லை என்றும், மத்திய ஜல்சக்தி திட்டத்தில் 33 கோடி வாங்கியதில் 1 கோடி மட்டுமே செயல்படுத்தி 32 கோடியை திருப்பி அனுப்பிவிட்டதாகவும், தற்போது காகிதம் இல்லாத சட்டப்பேரவைக்கு மத்திய அரசு 8.16 ரூபாயை ஒதுக்கியுள்ளது. இந்த பட்ஜெட்டை காகிதமில்லா பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளையார் தெரு வாசலில் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி 10 லட்சம் ரூபாய் செலவில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டது.
இதனை அடுத்து புதிய கொடிமரம் மற்றும் புதிய கொடியினை பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ் மந்திரித்து கொடியேற்றி நிகழ்ச்சி துவங்கியது. புதிய கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்த புனித சந்தனமாதா உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது. இக்கொடியேற்று நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தனமாதாவை வழிபட்டனர். கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. 27ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள குளத்தில் தூர்வாருவதற்காக அதில் இருந்த மீன்களை ஏற்றுமதி செய்த கோவில் நிர்வாகத்தை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலின் பின்பகுதியில் பாரம்பரியமிக்க குளம் ஒன்றும் உள்ளது. இக்குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் ஆந்திராவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இது குறித்து கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து இது தொடர்பாக பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் கோவிலில் மீன் பிடித்த விவகாரம் தொடர்பாக இதுவரை நிர்வாகத்தின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார் திருக்கூட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோயிலை விட்டு அரசு வெளியேற வேண்டும், மீன் பிடித்தவரை கைது செய்து கோவிலில் தற்போதுள்ள நிர்வாகத்தை மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் நிபா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோரிமேடு அரசு நெஞ்சக மருத்துவமனையில் தனி வார்டு ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் நிபா வைரஸ் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோரிமேடு அரசு நெஞ்சக மருத்துவமனையில் தனி வார்டு ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நோய்க்கான கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், பொதுமக்கள் கடிப்பட்ட பழங்கள் உண்ணுதலையும் பதநீர் போன்ற பனைமரத்திலிருந்து தயாரிக்கப்படும் பானங்களை தவிர்க்க வேண்டும் எனவும், மூளை காய்ச்சல் அறிகுறிகள் உள்ளவர்களிடமிருந்து சமூக இடைவெளி விட்டு பழகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் மூளைக்காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்படின் உடனடியாக பாதிக்கப்பட்டவருக்கு முகக்கவசம் அணிவித்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனையை அணுகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு செடல் திருவிழா நேற்று முன்தினம் மிக விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் பொன்னாடை போர்த்தி பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் சுவாமி வீதி உலா புஷ்ப மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் மறைந்த முன்னாள் MLA நடராசன் குடும்பத்தினர், சரவணன், முருகமணி மற்றும் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். சாந்தி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனி மற்றும் GN பாளையம்பேட் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் கடந்த 8 ஆண்டுகளாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு சாந்தி ஃபவுண்டேஷன் தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு சமூக பணி நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் கல்வி உபகரணங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் 44 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்களும் மற்றும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் ஏழ்மையான குடும்பங்களைச் சேர்ந்த 44 மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட GN பாளையம்பேட் பகுதியில் வசிக்கும் 38 மாணவ மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் 38 ஏழை எளிய மக்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் லெசி ஜார்ஜ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவர்களுக்கு மற்றும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்.
இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல் நிலைய துணை உதவி ஆய்வாளர் தனகோடி, திமுக பிரமுகர் முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் ரகு சாலமோன், விஜய், ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனின் 96வது ஆண்டு செடல் மகா உற்சவத்தை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கஜலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் 96வது ஆண்டு செடல் மகா உற்சவம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் செங்கழுநீர் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக செங்கழுநீர் அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. வீதி உலாவின் போது பக்தர்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் 86 கிலோ கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் 86வது பிறந்த நாள் புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வன்னியர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு 86 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டப்பட்டது. தொடர்ந்து தேங்காய் உடைக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க தலைவர் துரை செய்திருந்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள அருள்மிகு கங்கை விநாயகர் ஆலயத்தில் சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட விநாயகருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்திற்கு 4வது தினம் அல்லது திதியாக வரும் நாளாக ஆடி தேய்பிறை சதுர்த்தி அல்லது மாத சங்கடஹர சதுர்த்தி தினம் எனப்படுகிறது. விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்திற்குரிய மிக சிறந்த தினம் இந்த ஆடி சங்கடஹர சதுர்த்தி. இந்த ஆடி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு கங்கை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். 31ஆம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டமன்றம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் முதல்வர் ரங்கசாமி. மருந்து கொள்முதலில் முறைகேடு, சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் சிபிஐ சோதனை. நிபா வைரஸ் எதிரொலி, தனி வார்டு அமைத்தது புதுச்சேரி சுகாதாரத்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.